இன்னைக்கு ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பாடல் 102ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன். அதாவது ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை சுற்றி யாருமே இல்லாத நேரத்தில் நான் என்ன கஷ்டப்படுகிறேன். நாம் தனிமையாக இருக்கும்போது கடந்த காலத்தை எண்ணி ரொம்பவே வருத்தப்படுறோம். இதனால ஏன் இப்படி இருக்கும், எதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமலே நமக்குள்ளேயே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. நாம் தனியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். இதனால் பல பிரச்சனைகள் நமக்குள்ளேயே ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே, எந்த ஒரு கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாமல் என்னை வழி நடத்தோன்னு. அந்த நாள் முழுக்க நம்மளை நிறைவாக ஏசப்பா வழி நடத்துகிற மாதிரி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். இதுதான் இந்த நாளுக்கான வசனத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாக இருக்கும் பறவை போல் ஆனேன்.